உலக உயிர்கள் அனைத்துக்குமான பொதுமறையை தந்த பான்புகள் வள்ளுவரை அந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் நாம். ஊரை தாண்டிய ஊரும் உலகம் எப்படி இருக்கும்னு ஐயா காலத்திலேயே யாதவ் ஊரே யாவரும் கேள்வின்னு எல்லோரையும் சொந்தமாக கருதி இலக்கியப்படுத்த புகழுக்கு சொந்தக்காரர்கள் நாம். கீழடி கண்டுபிடிப்புகள் மூலமா 4000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எழுத்தறிவு பெற்றோம். நகர நாகரிகத்தோடு மேம்பட்ட சமூகமாக வாழ்ந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் நாம். அதனால்தான் இந்திய துணைக்கண்டத்தோட வரலாறு இனி தமிழ் நிலப்பரப்புல இருந்துதான் தொடங்கி எழுதப்படணும்னு தொடர்ந்து இப்படிப்பட்ட பெருமைக்கும் திறமைக்கும் ஆற்றலுக்கும் அன்புக்கும் சொந்தக்காரர்களான தமிழ்நாடு இன்னைக்கு பல நாடுகளில் பல்வேறு உயர் பொறுப்புகள் இருக்கிறோம். அந்த உயர் பொறுப்புகளுக்கு கடைகோடியில் உள்ள ஒடுக்கப்பட்ட சமூகங்களை சார்ந்தவர்களும் வாழ முடியும் என்பதை சாத்தியப்படுத்தி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சமூக நிதியும் அதற்காக பாடுபட்ட தலைவர்கள் தான். இதுதான் இந்த பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் தமிழ்நாட்டில் கலைஞரும் பாடுபட்ட சமுதாயம். அதுக்காகத்தான் நீதி கட்சி ஆட்சி, பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி, நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சின்னு தொடர்ந்து தமிழ்நாடு கல்விக்கு முக்கியத்துவம் அளிச்சுட்டு வரோம். தலைவர் கலைஞர் கணினி கல்விக்கு தந்த முக்கியத்துவத்தால் தான் ஐடி துறையில தமிழ்நாடு முன்னேறி கலைஞர் உருவாக்கின டைடல் பூங்கா மாதிரி அப்போ வேற எந்த மாநிலத்திலையும் பெருசா இல்லை. கலைஞர் அமைச்ச அடித்தளத்துல உலகத்தை தமிழ்நாட்டை நோக்கி ஈர்ப்போம். தமிழ்நாட்டை உலக உள்வாங்குச்சு. அதுக்கு சாட்சியங்களாகத்தான் நீங்க இருக்கீங்க. தமிழ்நாட்டு தமிழர்கள் மட்டும் இல்ல, உலகம் முழுவதும் மாநில தமிழர்களுக்கு பாதுகாப்புனா நமது திராவிட மாடல் அரசு நமது தமிழ்நாட்டிலே புலம்பெயர்ந்து வாழ்கிற தமிழர்களுக்காக அயலக தமிழர் நல வாரியம் உருவாக்கி இருக்கோம். ஜூன் 15 அயலக தமிழ்நாளா கொண்டாடுகிறோம். அந்த வாரியத்தின் மூலமா தமிழால் இணைவோம், உலகமெங்கும் தமிழ், தமிழ் வெல்லும் ஆகிய தலைப்புகள்ல கருத்தரங்கங்கள் நடத்தப்பட்டிருக்கு. வெளிநாடு வாழ தமிழர்களுக்காக கட்டணமில்லா உதவி மையம் தொடங்கப்பட்டிருக்கு. புலம்பெயர்ந்த தமிழர்கள் தங்களோட சொந்த ஊர்களை மேம்படுத்தும் எனது கிராம திட்டம் என்ற திட்டம் செயல்பாட்டில் இருக்கு. அயலக தமிழருக்கு கணியன் பூங்குழல் விருது வழங்கப்படுகிறது. அயல்நாடுகளை படிக்க சென்று அங்கு இறக்க நேரிடக்கூடியவர்களுக்கு குடும்பத்துக்கு நிதி வழங்கப்படுகிறது. உக்ரைன் நாட்டிற்கு படிக்க போன 1524 மாணவர்கள் அவர்களை போர்க்காலத்துல மீட்டு வந்தோம். கம்போடியா, தாய்லாந்து, மியான்மர்ல இருந்து 83 தமிழர்களை மீட்டு வந்தோம். இஸ்ரேல் நாட்டுக்கு கல்வியை கற்க சென்ற படிப்பை தொடர முடியாத 126 பேரை மீட்டோம். கடந்த 3 ஆண்டுகள் மட்டும் 2398 பேர் அயல் நாடுகளிலிருந்தும் வெளிமாநிலிருந்தும் மீட்டு வந்தோம். மொத்தத்துல தமிழர்கள் எங்க பாதிக்கப்பட்டாலும் நமக்கேனும் தாய் வீடா தமிழ்நாடு இருக்கு என்ற உணர்வை, நம்பிக்கையை திராவிட முன்னேற்ற ஆட்சி இது எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாயினா திட்டம் தான் வேர்களை தேடின்னு அயலகத்துல வாழ்ந்த நம்ம குழந்தைகளை தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிட்டு வர திட்டம். அதனாலதான் நான் எப்பவும் சொல்லுவேன், இது கட்சியோட அரசு அல்ல, இது ஒரு இனத்தோட அரசு. சாதி மத வேறுபாடுகளை வீழ்த்துகிற வல்லமையும் எல்லாரையும் ஒற்றுமைப்படுத்துகிற வலிமையும் தமிழுக்கு தான் இருக்கும். வீழ்வது நாமாக இருக்கும், வாழ்வது தமிழாக இருக்கும்.
இந்த எண்ணத்தை விதைச்சது திராவிட இயக்கம். உலகத்தில் வேற எந்த இனத்துக்கும் இல்லாத பெருமை நம்ம தமிழினத்துக்கு உண்டு. தங்களுடைய இன்னுயிரையும் தீக்கு திண்ணை கொடுத்த தாய்மொழியை காக்க தியாக மரபர்கள் நாம். அந்த தியாக மரபர்கள் கொடுத்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவன் நான் என்ற கர்வம் எனக்கு உண்டு. மொழி பற்றுக்கும் மொழி வெறிக்குமான வேறுபாட்டையும் இனப்பற்றுக்கும் இனவெறிக்குமான வேறுபாட்டை அறிந்தவர்கள் நாம். இங்கே கூடியிருக்கிற உங்களுடைய சிரமம்தான் இந்த நாட்டுக்கு விரும்பி வந்திருப்பீங்க. மற்றவங்க சூழ்நிலையின் காரணமாகவும் பணிகளுக்காகவும் இங்க வந்திருப்பீங்க. அப்படி வந்து உங்க திறமையான உயர்ந்த இடங்களை அடைஞ்சிருக்கீங்க. இரண்டு தவளைகள் உள்ள தமிழர்கள் வானத்தை வசப்படுத்தும் வானம் பாடி என்பதற்கான திறமையான தமிழர் தலையிலிருந்து வாழ்வான் என்பதோட அடையாளம். உங்ககிட்ட நான் வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை, உங்களுக்குள்ள எந்த பிளவுகளும் ஏற்பட அனுமதிக்காதீங்க. ஒரு தாயின் மக்களா வாழும். உங்கள் உயர்வுக்கு காரணமான அறிவையும் உழைப்பை மட்டும் நம்பி வாழ்க்கை பயணத்தை தொடருங்க. நான் உங்ககிட்ட கேட்கறதெல்லாம், ஆண்டுக்கு ஒரு முறையாவது தமிழ்நாட்டுக்கு குழந்தைகளோடு வாங்க. வாங்கவேல் இருக்கிற வள்ளுவரை காட்டுங்க. நம்ம வரலாற்று அடையாளமாக விளங்குகிற கீழடி வரலாற்றை காட்டுங்க. சிவகலை, கொற்கை, பொருணை போன்ற இடங்களுக்கு அழைச்சிட்டு போங்க. உங்களால் முடிஞ்ச செயல்களை தமிழ்நாட்டுக்கு செய்யுங்க. தமிழ்நாட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வர உங்க குழந்தைகிட்ட நம்ம குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் தான் இங்கே முதலமைச்சரா இருக்காரு. அவர்தான் முத்துவேல் கருணாநிதி சுவாமி. இங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு திரும்பின பிறகும் உங்களோட இந்த ஆர்வாரமும் மகிழ்ச்சியான புகழும் தான் எப்பவும் என் ஞாபகத்துக்கு வரும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.